अस्सलाम பாய். அலைஹிஸ்ஸலாம். இன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம் பாய்? இன்னைக்கு மஜ்பூஸ் செய்யலாம். இன்னைக்கு மஜ்பூஸ் ஆனால் நான் கத்தரில் 40 வருஷம் வேலை செஞ்சேன். அந்த 40 வருஷம் வேலை செஞ்சதில் இந்த சாப்பாடை வந்து ஷேக் கலீஃபா, ஷேக் அகமது, இப்போ தமீம் ராஜா இருக்கார்ல, அவர்லாம் என் மஜ்லிஸில் வந்து நான் வந்து அப்துல் காதர் ஷேக் அல்தானி வீட்டில் வேலை செஞ்சேன். அங்கே எல்லாரும் சாப்பிட்ருக்காங்க. அந்த மஜ்பூஸ் இன்னைக்கு நான் செய்கிறேன். அது என்னென்ன மசாலா? மசாலா வந்து 21 ஐட்டம் போடுவேன் நான். ஒரே மசாலா தான். 21 ஐட்டம்னாக்கா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சின்ன ஜீரகம், பெருஞ்சீரகம், சுக்கு, அந்த மாதிரி மஞ்சத்தூள், மஞ்சள், மல்லி எல்லாமே போட்டு 21 ஐட்டம். அந்த மசாலா ஒன்று தான் இதில் மஜ்பூஸ் டேஸ்ட் வரும். அது மஜ்பூஸ்னாக்கா அரபி நாட்டிலேயே ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் மந்தி, மஸ்கூல், கப்சா, கிப்ஸ் அதெல்லாம் அப்புறம். இதான் ஃபர்ஸ்ட். இதான் அன்னைக்கு நான் செஞ்சு கட்டுறேன், பாருங்க பாய். ரசிச்சு செய்வோம், ருசிச்சு சாப்பிடுவோம். வச்சுக்கலாமா பாய்? இப்போ மஜ்பூஸ் ஆக்க போகிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு ஆரம்பம். எண்ணெய், அது மாதிரி எண்ணெய் பட்டை தான் போடுறோம். பட்டை வண்டி பட்டை, நறுக்கிய வெங்காயம், கிராம்பு இது கொஞ்சம் உப்பு போட்டால் சீக்கிரம் வெங்காயம் பொரிஞ்சிடும். பூண்டு பேஸ்ட்டு உலகத்திலே பேர் வாங்கினது மஜ்பூஸ். அரபி கண்ட்ரிலே மஜ்பூஸ் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். ஆமாம், ஃபர்ஸ்ட். நல்ல இதாக தக்காளி. இதுக்கு தக்காளி வந்து இந்த மாதிரி நாலு பீஸு சின்னதாக வந்து எப்படி சொல்லலாம், காஞ்சது லெமன் அஸ்வர் இதில் 2 போட்டோம்னா அப்படியே ஒரு 4 பச்சை மிளகா அப்படி போட்டோம். எல்லாம் போடணும். ஆமாம். 21 ஐட்டம் உள்ள மசாலா, மஜ்பூஸ் மசாலா எல்லாம் மிக்ஸ் இருக்கு. இதில் எதுவுமே சேர்க்கக்கூடாது. 21 ஐட்டம். பிஸ்மில்லா. போதும். கோழியை கழுவி மஞ்சத்தூள் போட்டு பரட்டி வச்சுக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு. இது ஒரு கோழி 4 பீஸு. இதுக்கு இப்படி தான் போடணும். இது எப்படி சொல்லலாம், ஒரு எம்பி ஜப்பா புரிஞ்சு வைக்கலாம். இது எப்படி சொல்லலாம், ஒரு எம்பி சொல்லலாம். ஆனால் காஞ்சதான் நல்லா வேற முளையும். இது டெக்கரேஷன் எல்லாம். இது சாப்பாட்டில் போடுறதுக்கு இது அதே சொல்லுங்க. சும்மா ஒரே தக்காளி மேலே நடு தோலை உரிச்சு இது போதும். அந்த இதை மேலே வைக்கிறதுக்கு தான், சோத்து மேலே வைக்கிறதுக்கு. இப்படி சோத்து மேலே வைக்கிறதுக்கு இப்படி போடலாமா? இப்படி போடலாம். இருக்குல்ல, போதும். புதுமையாக செஞ்சிட்டு இருக்கோம், செஞ்சு சாப்பிடுவோம். மசாலா தடவை திரும்பி பொரிக்கணும். அதை வானல்
பிரியாணி மசாலா எல்லாம் மிக்ஸ், எல்லாமே மிக்ஸாக இருக்குது. குடமிளகா அரிசி 1 மணி நேரம் ஊற வச்சாச்சு. இப்போ நாங்கள் இதில் போட்டு டம் போட போகிறோம். போட்டுக்கோங்க. எடுத்துருங்க. அது போடுங்க. இதில் போட்டு எடுத்துக்கலாம். 2 எடுத்து போடலாம். இந்த கலருக்கு அந்த இது நம்பர் இதான் கட்டர் அனுப்பினாக்க மஜ்பூஸ் அருமையாக இருக்குது. நம்பர் 1 இதான் மஜ்பூஸ். நல்லா இப்போ முட்டை நீங்கள் வைங்க. वाजिद हलो, वाजिद हलो. எடுத்து போங்க. என்ன அப்படி கொட்டிடலாம். கண்டிப்பா பாய். இல்லை இன்னும் துணிக்கலாம் கொஞ்சம். அங்கெல்லாம் நடுவில் யாரும் திங்க மாட்டாங்க. இப்படி வச்சு நடுவில் கறி இறச்சி வச்சுக்கணும். இப்படி இல்லை முன்ன கதவுல தான் சாப்பிடுவாங்க. அதை எடுத்துக்கிட்டு முட்டை எப்படி வைங்க இப்படி வெங்காயம் இது மேலே டக்கர்ஸ் இருக்குது. வறுத்த வெங்காயம். வறுத்த வெங்காயம்
நம்ம அவங்க கடிச்சுப்பாங்க. மிளகா வேணுங்க கடிச்சு சாப்பிட்டுப்பாங்க. இதுதான் என்ன சாப்பிட்றது? மஜ்பூஸ். மஜ்பூஸ் என்ன ஒரு கத்தர். கத்தர். அரபி நாட்டு மஜ்பூஸ் தான். அரபு நாட்டு நல்லா சூப்பராக இருக்கு. என்ன இருக்குப்பா? இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. மஜ்பூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.